அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரோட்டில் சீட்டு கம்பெனி நடத்தி பொதுமக்களிடம் 60 கோடி ரூபாய் மோசடி செய்த நபரை கைது செய்ய வேண்டும் என மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சீட்டு கம்பெனி நடத்தி தலைமறைவாக உள்ள உரிமையாளரை கைது செய்ய பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக ரூபி, ஈரோட்டில் சீட்டு கம்பெனி நடத்தி 60 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டு சீட்டு கம்பெனி உரிமையாளர் தலைமறைவாக இருக்கும் உரிமையாளரை கைது செய்ய கோரி பொதுமக்கள் மாவட்ட காவல்துறை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரிடம் மனு கொடுக்க திரண்டதால், அதாவது புகார் மனு கொடுக்க திரண்டதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் கடந்த 13 ஆண்டு காலமாக கார்த்திக் என்பவர் டிஆர் சிட் ஃபண்ட்ஸ் என்ற பெயரில் கம்பெனி, அதாவது சீட்டு கம்பெனி நடத்தி வருகிறார். இவர் உள்ளூர் மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டங்களான திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் கொள்ளைக்கால், மைசூர் போன்ற பகுதிகளிலும் டிஆர் சிட் ஃபண்ட்ஸ் என்ற பெயரில் சீட்டு கம்பெனி நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியை சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இவரிடம் உறுப்பினராக இணைந்து சீட்டு போட்டு வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து டிஆர் சிட் ஃபண்ட்ஸ் என்ற கம்பெனி உரிமையாளர் கார்த்திக் சீட்டு போட்ட பொதுமக்களிடமிருந்து சுமார் 60 கோடி ரூபாய் கையாடல் செய்து தரமாறி வாங்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட காவல் நிலையம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் புகார் முன்னெல்லாம் கடந்த காலகட்டங்களில் கொடுத்துள்ளனர். புகார் அளித்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க தாமதமாக ஏற்படுவதாக பொதுமக்கள், அதாவது பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தரப்பில் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் இன்று ஒன்றிலிருந்து ஈரோடு மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் கொடுத்து அலுவலகம் முன்பு திரண்டதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.